இளவரசன் திரும்பி திரும்பி படுத்து கொண்டிருந்தான். ஆனால் உறக்கம் மட்டும் வருவதாக இல்லை. இலா, எத்தனை தடவை தான் திரும்பி திரும்பி படிப்பீங்க? உங்களால் என் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. ஆகுண்டி ஆகும். ஒரு மனுஷன் தூக்கம் வராமல் தவிக்கிறானே, அது உனக்கு தெரியுதா? உன் பிரச்சனை தான் உனக்கு முக்கியம் என்றான். பேசாமல் தூங்குங்க என்றான். ஏதும் பேசாமல் எழுந்து போய் லைட் போட்டு ஏதோ புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். இனியா அவனை பார்த்து முறைத்தான். அவனோ கண்டுகொள்ளாமல் புத்தகத்தை பார்ப்பது போல் பாவனை செய்தான். ஹலோ, என்ன இது? என்னது? எதுக்கு இப்போ லைட் போட்டீங்க? தூக்கம் வரல, அதான். நான் தூங்க வேண்டாமா? அது எனக்கு தெரியாது என்றான். இலா என்றாள். ஒரு 10 மினிட்ஸ் ஓகே, ஏதோ பண்ணுங்க என்று கூறிவிட்டு படுத்து கொண்டாள். இளவரசனின் கண்கள் புத்தகத்தில் போக மறுத்து அவளையே பார்த்து கொண்டிருந்தது. கழுத்தில் புது தாலி கொடியும் தலையில் மல்லிகை பூவும் சேர்ந்து அவனை ஏதோ செய்தது. இது ஏதும் அறியாமல் இனியா கண் மூடி கிடந்தாள். சிறிது நேரத்தில் ஏதோ தோன்ற கண் விழித்து பார்த்தவள் கண் கொட்டாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனை கண்டவுடன் எழுந்து அமர்ந்து விட்டான். என்ன பண்றீங்க என்றான். ஒண்ணுமில்லையே என்றான். எதுக்கு இப்ப வெறிச்சு வெறிச்சு பார்க்குறீங்க என்றான். ராட்சசி, ஏற்கனவே நீ மயக்கும் மோகினி. இதில் கழுத்தில் நான் கட்டின புது தாலி, தலையில் பூணு சேர்த்து மயக்கினா நான் என்னடி பண்ணுவேன் என்றான். இனி அவள் ஏதும் கூற இயலவில்லை. சரி விடு என்றவன் அப்போதுதான் ஞாபகம் வந்தவனாக எழுந்து சென்று எங்கிருந்தோ ஒரு பெரிய கிஃப்ட் பேக் கொண்டு வந்து கொடுத்தான். என்னது இது என்றான். அதை தெரிஞ்சுக்க நீ ஓப்பன் பண்ணணும். இனியா அதை பிரிக்க அதில் பிங்க் கலரில் பெரிய டெடி பெயரும் ப்ளூ கலரில் சின்ன டெடி பெயரும் இருந்தது. அந்த சின்ன டெடி பெயரில் ஐ லவ் யூ ஸ்வீட்டி என்று எழுதியிருந்தது. அதை பார்த்த இனியாவிற்கு சந்தோஷமே தாங்கவில்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எப்படி தெரியும் என்றான். அவன் சிரித்து கொண்டே, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பெரிய விஷயமா? ஜென்ரலாகவே கேர்ள்ஸ்னா இப்படித்தான். அதுவும் இல்லாமல் அத்தை ஒரு நாள் சொன்னாங்க, அவங்க ஏதோ குழந்தைக்கு உன் டெடியை எடுத்து கொடுத்துட்டாங்களாம். அதுக்காக நீ அவங்கக்கிட்ட அப்படி சண்டை போட்டு பேசக்கூட இல்லையாம். அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தாலும் அதை நீ வச்சுக்கல, அப்படி இப்படின்னு என்றான். இதெல்லாம் எப்போ சொன்னாங்க என்றால் முகத்தை குழந்தை கோவிப்பதை போல் வைத்து கொண்டு, எப்போவோ சொன்னா உனக்கு என்னடி? அந்த இன்சிடெண்ட்ல இருந்து எங்கேயாச்சும் டெடி பார்த்தா கூட அத்தையை முறைப்பியான். பொம்மையும் பார்க்காம முகத்தை திருப்பிக்கிட்டு போவியாமே. ஆனால் இப்போ யாரோ பேக்கை பிரித்த உடனே 100 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி பிரகாசமாக ஆனாங்க. இப்போ என்ன உங்களுக்கு? உங்கள் கிஃப்டை வச்சுக்கணுமா வேண்டாமா? எதுக்கு இப்போ வம்புக்கு இழுக்கிறீங்க? என்னோடதை எடுத்து யாருக்கோ கொடுத்தா கோபம் வராதா என்றான். ஏய், சின்ன பசங்க வீட்டுக்கு வந்தா அப்படித்தான். நீ அப்போவே காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருந்தியாமே, அப்போ நீ தானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுக்கணும் என்றான் இளவரசன். இலா, சிலதுலாம் சின்னவங்க பெரியவங்க எல்லாம் கிடையாது. எல்லோருக்கும் சிலது அவங்களுக்குன்னு மனசு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியெல்லாம் எடுத்து கொடுத்தா தாங்க முடியாது என்றான் இனியா. சரி, நாளைக்கு நமக்கும் குழந்தை பிறக்கத்தான் போகுது. அவங்களும் பெருசாவாங்க. அப்போ ஏதாச்சும் சின்ன குழந்தை நம்ம பசங்களோடத ஆசைப்பட்டு கேட்டால் முடியாதுன்னு உன்னால் சொல்ல முடியுமா என்றான். கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். அந்த குழந்தைய கடைக்கு கூட்டிகிட்டு போய் புதுசாக ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துடுவேன். அதுக்காக என் பசங்களோட ஃபீலிங்ஸில் எல்லாம் விளையாட மாட்டேன் என்றான். சரி விடுடி, இப்போ இது வேணுமா வேணாமா? என்ன இப்படி கேட்குறீங்க? அதை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க. ஸோ அதில் உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. ஓகே? ஓ சரிங்க மேடம் என்றான். அடுத்த நாள் காலை அவன் எந்திரித்த போது இனியா அங்கு இல்லை. விடிந்தும் நேரமாகி விட்டிருந்தது. டைம் பார்த்தவன், இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா? நைட்டு தூங்கினாதானே என்று நொந்து கொண்டே எழுந்தான். காலையிலே கார்த்திக் ஃபோன் செய்தான். இளவரசன் அவனிடம் பேசிவிட்டு இனியாவிடம் கொண்டு போய் ஃபோனை கொடுத்தால் அவள் பேச மாட்டேன் என்று அடம் பிடித்தாள். அப்புறம் அவளிடம் கெஞ்சி தாஜா செய்து ஃபோனை கொடுத்தான். அப்போது முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு கொஞ்சம் கோபமாக தான் பேசினான் அவனிடம். ஹலோ அக்கா. இப்போது அவன் குரல் கொஞ்சம் பரவாயில்லை போல் இருந்தது. வார்த்தைகள் கொஞ்சம் தெளிவாக வந்தது. நீ தான் எங்கள் மேரேஜுக்கு வரலையில, நீ ஒன்றும் என்கிட்ட பேச வேண்டாம். சாரிக்கா, ரொம்ப சாரி. நாங்கள் இங்கே கேரளாவில் ஒரு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்ததுலேருந்து கொஞ்சம் பரவாயில்லை. உங்கள் மேரேஜுக்கு வரணும்னு நான் கூட அடம் பிடிச்சேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்க எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கக்கா. சாரி, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்றவுடன் இனியா உருகிவிட்டாள். சாரி கார்த்தி,
நான் தான் சாரி கேட்கணும். நீ உடம்ப பார்த்துக்க. என்ன இப்போ உன் வாய்ஸ் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கூடிய சீக்கிரமே உனக்கு நல்லா ஆகிடும். அப்புறம் நீ இங்கே தானே வருவ, அப்புறம் நாம் அடிக்கடி மீட் பண்ணலாம். என்ன ஹே இரு, நாங்கள் கூட ஹனிமூனுக்கு கேரளா தான் வரப்போகிறோம். நான் உன்னை வந்து பார்க்குறேன், சரியா? நீ அட்ரஸ் கொடு என்று அவனிடம் வாங்கி கொண்டு சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தான். இப்போ உன் கோபம் போச்சா? நாங்கள் சொல்கிறதையே கேட்காம கோவப்பட வேண்டியது என்றான் இளவரசன். அவள் சிரித்தான். சிரிக்காத, அவன் நம்ம மேரேஜ்க்கு வர முடியலன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணான்னு தெரியுமா? வந்தே அவனு ஒரே அடமா. அவங்க அம்மா வேற எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் தான் அப்புறம் அவனை பேசி சமாதானப்படுத்தினேன். நீ சொன்ன மாதிரி நாம் அவனை போய் பார்க்கலாம் என்றான் இளவரசன். அன்று முழுக்க அவன் வேலை எல்லோரையும் அவர்கள் ஹனிமூன் செல்லும்போது எல்லோரும் செல்வதற்கு எல்லோரையும் சம்மதிக்க வைப்பதாகத்தான் இருந்தது. ஆனால் அப்படி எல்லோரையும் சம்மதிக்க வைக்க அவன் மிகவும் கஷ்டப்பட வேண்டியதாகிவிட்டது. முதலில் சுத்தமாக மறுத்தவர்கள் சிறியவர்கள் வேண்டுமானால் வரட்டும், நாங்கள் வரமாட்டோம் என்று ஒரே அடியாக பெரியவர்கள் மறுத்தார்கள். எப்படியோ எல்லோர் கையில் காலில் விழாத குறையாக இளவரசன் சம்மதம் வாங்கிய பிறகும் அன்று 3ஆம் நாள் அவனின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றும் எல்லோரும் செல்வதனால் செய்ய வேண்டிய வேலையை எல்லாம் செய்துவிட்டு கிளம்ப 2 நாட்கள் ஆகும் என்று சொல்லிவிட்டார்கள். இளவரசனோ இனியாவை சோகமாக பார்க்க அவளோ சிரித்தாள். அடுத்த நாள் இளவரசன் வீட்டில் இருக்கும்போது ஃபோட்டோ ஆல்பமும் வீடியோ சீடியும் வந்தது. சந்துரு பாலுவுக்கு ஃபோன் செய்ய அவன் எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்துவிட்டான். அவர்கள் வருவதற்குள் இங்கே ஆல்பம் பார்க்க எடுத்த இனியாவிடம் இருந்து சந்துரு ஆல்பத்தை பிடுங்கி சீண்டி கொண்டிருந்தான். கடைசியில் இளவரசன் தான் சந்துருவின் முதுகில் ஒரு அடி வைத்து அவனிடம் இருந்து ஆல்பத்தை பிடுங்கி அவளிடம் கொடுத்தான். அண்ணா, நீ இப்பவே இப்படி அன்னிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன், போடா என்று அவன் பேச்சை மதிக்காமல் இளவரசன் இனியாவுடன் அமர்ந்து ஆல்பம் பார்க்க ஆரம்பித்தான். வர வர என் பேச்சுக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு என்று புலம்பிவிட்டு அவனும் அவர்களோடு சேர்ந்து பார்க்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு ஃபோட்டோவிற்கும் சந்துரு ஒவ்வொன்று கூறி கேலி செய்து கொண்டிருந்தான். இளவரசன் இனியாவிற்கு ரிங் போட்ட ஃபோட்டோவை நிறைய ஆங்கிள்களில் எடுத்திருந்தார்கள். முதலில் இளவரசன் அவளுக்கு ரிங் போடுவதைப் போலவும் 2வது ரிங்கை போட்டுக்கொண்டு இளவரசன் பார்க்கும் பார்வையை படம் பிடித்திருந்தார்கள். அவன் காதல் பார்வை பார்த்து கொண்டிருக்க இனியாவோ அந்த பார்வையில் மயங்கி நின்று கொண்டிருந்தான். சந்துரு வாயை மூடாமல் கிண்டல் செய்து கொண்டிருந்தான். சரியாக அப்போது ஜோதி, பாலு, ராஜகோபால், லட்சுமியுடன் பவித்ரா வரவும் முதலில் வந்தவர்களை வரவேற்று கொண்டே வந்தவன் பவித்ராவை பார்த்தவுடன் அமைதியாகிவிட்டான். பின்பு அனைவரும் சேர்ந்து திரும்ப ஆல்பத்தை முதலில் இருந்து பார்க்க ஆரம்பிக்க சந்துரு வாயையே திறக்காமல் மௌனியாகி விட்டான். இளவரசன் வேறு, என்னடா இவ்வளவு நேரம் வாயை மூடாமல் பேசிக்கிட்டு இருந்த, திடீர்னு சைலண்ட் ஆகிட்ட என்று கேட்டு வைத்தான். அப்போது ஜோதி, அப்படின்னா எங்களை பார்த்து தான் பேச மாட்டாரா என்றான். அப்படியெல்லாம் இல்லை அண்ணி என்று ஏதோ கூறி சமாளித்தான். காலையில் முகூர்த்தத்தை ஆல்பத்தில் இளவரசன் தாலி கட்டுவதை முழு பக்கத்திற்கு பெரிதாக போட்டிருந்தார்கள். இனியாவும் இளவரசனும் அந்த நேரத்திற்கே போய் மூழ்கி விட்டார்கள். கண் கொட்டாமல் அந்த படத்தை திருப்பாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு இருந்த மனநிலையை அந்த போட்டோ படம் பிடித்திருந்தது. ஜோதியும் பவித்ராவும் கிண்டல் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இனியாவும் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர்களிடம் இருந்து தப்பிக்க முடியவில்லை. கடைசியாக ஆல்பம் பார்த்து முடித்துவிட்டு சிடி போட்டார்கள். அது அதற்கு மேல் அவர்களின் காலை மாறியது. அதிலும் அவன் இனியாவிற்கு ரிங்கு போடும் நிகழ்வு வந்தவுடன் சந்துரு விசில் அடிக்க ஆரம்பித்து விட்டான். பவித்ராவனை ஒரு முறை முறைத்துவிட்டு, நீ இதுக்குத்தான் லாயக்கு என்பது போல் ஒரு பார்வை பார்த்தாள். அதன் பின்பு சந்துரு நல்ல பிள்ளை போல் அமர்ந்து கொண்டான். ஜோதிக்குத்தான் இதில் எதை பார்த்து சிரிப்பது என்று குழப்பம். அவள் சிரிப்பை நிறுத்த வாய்ப்பே கொடுக்காமல் ஒவ்வொரு நிகழ்வும் நடந்து கொண்டிருந்தது. ஒரு அளவுக்கு மேல் பொறுக்க முடியாமல் இனியா எழுந்து அறைக்கு போய்விட்டான். இளவரசனும் யார் கேலி செய்ததையும் கண்டுகொள்ளாமல் இன்னொரு சீடியை எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்தான். இளவரசன் அறைக்குள் வரும்போது இனியா முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். என்னடா என்றான். யாரும் என்னை சமாதானப்படுத்த வேண்டாம். இப்போ யார் உன்னை சமாதானப்படுத்தினாங்க? ஓ, அப்படின்னா நீ கோபமாக இருக்கியா? பாரேன், சொல்லவே இல்லை என்றான். பொய் சொல்லாதீங்க என்றான். நான் என்னடி பொய் சொன்னேன்? எனக்கு தெரியும், நான் ஏதாச்சும் அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் என்னை சமாதானப்படுத்த தான் நீங்கள் அப்படி கேட்பீங்க. அவளை ஆழமாக பார்வையிட்டு,
அதெல்லாம் தெரிஞ்சிருக்கா உனக்கு என்று அவள் மூக்கை பிடித்து ஆட்டினான். ஐயோ விடுங்க, வலிக்குது என்று கீச்சு குரலில் கத்தினாள். அவளை விட்டுவிட்டு, இந்த பிரச்சனையில் நீ கோபமாக இருந்ததை மறந்துட்டியடா என்றான். அட ஆமா, மறந்தே போயிட்டேன், நீங்கள் ஒன்றும் என்கிட்ட பேசாதீங்க என்றான். ஏண்டா என்று கேட்க, பின்ன என்னவா, எல்லோரும் என்ன இப்படி கிண்டல் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ரீசன். நான் என்னடா பண்ணேன்? நீங்கள் என்ன பண்ணலை? உங்களால் என்னால் நம்ம மேரேஜ் வீடியோ கூட பார்க்க முடியலை என்று சினிங்கினான். ஓ செல்லம், உனக்கு இதுதான் ப்ராப்ளமா என்றால் குழந்தையைப் போல் முகத்தை வைத்து கொண்டு. டேன் 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 என்று சீடியை வெளியில் எடுத்து காண்பித்தான். ஹே, எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே என்றான். என் அறிவு பொண்டாட்டி, இன்னொரு சீடி இருந்தது. ஓ என்று விட்டு லேப்டாப்பில் அதை போட்டு பார்த்தார்கள். இளவரசன் இனியாவிற்கு ரிங் போடும் நிகழ்ச்சி, பேக்ரவுண்டில் அந்த பாட்டு, இவர்கள் இருவரின் முக ரியாக்ஷன் என அத்தனையும் போட்டோவை விட தத்ரூபமாக இருந்தது. இருவரும் அடுத்தவரின் சிறு சிறு அசைவுகளையும் ரியாக்ஷன்களையும் கவனமாக கவனித்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து முடித்தும் இனியா அந்த நினைவுகளிலிருந்து வெளியே வரவில்லை. அவளுக்கு நடந்து முடிந்த அனைத்துமே இன்னும் கனவு போலதான் இருந்தது. நம்பவே முடியலையிலா. அவளை அணைத்து கொண்டு, இப்ப நம்ப முடியுதா என்று கேட்டான் இளவரசன். அவன் கையில் 2 அடி போட்டு, சும்மா இருங்க என்றான். பின்ன நீ எப்போ பார்த்தாலும் நம்ப முடியலேன்னு சொல்றியே, அதுதான் வழக்கமாக கையை கிள்ளுவாங்க, நான் ஒரு சேஞ்சுக்கு இப்படி பண்ணேன் என்றான். இலா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷமும் எனக்கு கிடைச்சிட்ட மாதிரியே இருக்குது. இந்த வீடியோ எல்லாம் எவ்வளோ சூப்பர் இல்லை? நம்மளோட ஒவ்வொரு அசைவையும் அப்படியே காண்பிக்குது. கரெக்டு தான். இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சேவ் பண்ணி வச்சு அப்பப்போ பார்த்துக்கலாம். ஆமாம், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நாம் எவ்வளோ லக்கி இல்லை? ஆமாம், நாம் விரும்பணும், அதெல்லாம் சரிதான். நம்மளோட சர்ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுல்ல? எனக்கு என்கேஜ்மெண்ட் மட்டுமா சர்ப்ரைஸாக இருந்துச்சு? எனக்கு தினமும் தான் ஒரு சர்ப்ரைஸ் நடக்குது. சரி, இப்போ ஒரு சர்ப்ரைஸ் தரவா என்று கூறிவிட்டு அவன் எழுந்து செல்ல, இனியாவும் உடன் எழுந்து, இலா, டெய்லி எங்கே தான் போய் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வர்றீங்க, இன்னைக்கு நானும் வந்து பார்க்கத்தான் போகிறேன் என்று அடம் பிடித்தார். இதென்ன இப்படி அடம் பிடிக்கிற? சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸ் தான். நான் என்ன ஏதாச்சும் ட்ரேசரியாக வச்சிருக்கேன் வந்து பார்க்கறதுக்கு? ஒழுங்கா இப்படி உட்காரு என்று அவளை பிடித்து அமர வைத்துவிட்டு அவன் எங்கோ சென்று ஒரு குட்டி பார்சலை கொண்டு வந்தான். இனியாவிற்கு அதற்குள் இதுக்குள்ள என்ன இருக்கும் என்று ஆர்வம் தாங்கவில்லை. என்ன இருக்கு என்று எப்பவும் போல் ஆர்வக் கோளாறில் கேட்டாள். அவளை சற்று முறைத்துவிட்டு, அதை உன்கிட்ட சொல்றதுக்கு நான் ஏன் கிஃப்ட் ரேப் பண்ணணும்? அப்படியே கொடுத்துடலாம், இல்லை தேவையில்லாமல் கேள்வி கேட்காம ஒழுங்கா இதை பிரிச்சு பாரு என்றான். என்றவாறே அதை பிரிக்க ஆரம்பித்தாள் இனியா.